வணக்கம் நேயர்களே, பண வளர்ப்பும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலில் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தோணக்கூடிய எண்ணங்கள், நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாம் என்ன பார்த்துருக்கோன்னா, ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களோட இம்பார்ட்டன்ட் தெய்வத்தை பார்த்துட்ருக்கோம். இம்பார்ட்டன்ட் தெய்வம் அப்படிங்கும்போது என்ன அர்த்தம்னா, மற்ற கடவுள்லாம் ஹெல்ப் பண்ணுறத விட இந்த நட்சத்திரங்கள் உண்டான அந்த இஷ்ட தெய்வம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று நீங்கள் அவங்கள வழிபடணும். ஏன்னா பொதுவாக நம்ம நம்மளுக்கு பிடிச்ச தெய்வத்தை வழிபடுவோம். நம்ம நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வத்தை மறந்துடும், நமக்கு தெரியாது. ஸோ அதோட நோக்கம் தான் இந்த வீடியோ. என்னென்னா எல்லோரும் நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வத்தை அவங்க தெரிஞ்சுக்கணும். எல்லா தெய்வத்தையும் வணங்கலாம், எல்லா தெய்வம் ஹெல்ப் தான் பண்ணும்போது. ஆனாலும் உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் நெய் விளக்கு ஏற்றி சூடம் ஏற்றி கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வாழ்க்கை செழிப்படையும். அதனால தான் இந்த வீடியோவை போடுறதே நோக்கம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு. ஸோ நீங்கள் பூரம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஆண்டாள் தேவி. ஆண்டாள் பயங்கரமான ஒரு ரொம்ப அன்பான ஒரு தெய்வம் சொல்லப்போனால். ஸோ நீங்கள் ஆண்டாள் தேவியை வழிபட்டிங்கன்னா நீங்கள் போகக்கூடிய கடன் நல்லபடியாக ஜெயிக்கும். ஏதாவது இம்பார்ட்டன்ட் விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஆண்டாள் தேவியை மனசில் நினச்சிட்டு ஃபோட்டோலாம் நெட்டில் கிடைக்கும். ஸோ டெவலப் பண்ணி நீங்கள் செல்லை பார்த்துட்டு கூட நீங்கள் வழிபட்டு நீங்கள் போனீங்கன்னா அந்த காரியம் சிறக்கும்.